Hi friends, welcome to Career Growth 360. ஸோ நிறைய பேர் நம்மள்ட்ட கேட்டுட்டு இருந்த ஒரு கொஸ்டின், எப்போ டேட்டா அனலிட்டிக்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அக்டோபர் செகண்ட் வீக்லேருந்து டேட்டா அனலிட்டிக்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த கோர்சஸ் எல்லாமே உங்களுக்கு லைவாக கோர்ஸ் வந்து ஆன்லைனில் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு தமிழில் தான் வந்து டீச் பண்ணுவாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவில் உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் கோர்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃப்ரீ டெமோ வந்து எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். சரி வாங்க வீடியோவில் போயிட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்கில் செட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த கோர்ஸோடைய டியூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா அனலிட்டிக்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா 2 months வந்து உங்களுக்கு டியூரேஷன் கவர் ஆகும். ஸோ டோட்டலாக 40 hours ஆஃப் கிளாஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். லைவ் கிளாஸஸ் இருக்கும், ரெக்கார்டிங்ஸும் உங்களுக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது பைத்தான் தான். ஸோ பைத்தானில் உங்களுக்கு பேசிக்ஸ் தெரிஞ்சாலும் ஓகே, இல்லை தெரியல அப்படின்னாலுமே நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலாக பைத்தான் கோர்ஸ் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வீக் உங்களுக்கு பேசிக்ஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறமேல் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியட் லெவல் எப்படி வந்து லைப்ரரிஸ்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் வந்து கவர் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி நம்ம டேட்டா அனலிட்டிக்ஸ்க்கு தேவைப்படக்கூடிய 4 விதமான லைப்ரரிஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நம்பை, பாண்டாஸ், மேட்பாட்லிப், சீபான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மேத்தமெட்டிக்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் நம்ம ஸ்கூலில் படிச்சிருந்திருப்போம். ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா தனியாக வந்து நம்ம ஒரு வீக் வந்து அலோகேட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கான ட்ரைனிங்கும் இருக்கும். அதுக்கு அடுத்து நம்மளுக்கு எக்ஸல் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி எஸ்கியூஎல் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். போஸ்ட்கிரி எஸ்கியூஎல், மை எஸ்கியூஎல்ல எப்படி நீங்கள் வந்து குவரிஸ் எழுதணும், ஸ்கிரிப்ட்ஸ் எழுதணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்ம பார்ப்போம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது கண்டிப்பாக ஏதாவது ஒரு விசுவலைசேஷன் டூல் வந்து உங்களுக்கு தெரியணும். அப்போ தான் நீங்கள் வந்து சார்ட்ஸாவோ கிராஃப்ஸாவோ வந்து நீங்கள் அனலைசிஸ் பண்ண டேட்டா வந்து ரெப்ரசென்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பவர் பிஐ டூல் வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நீங்கள் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் கொலாப்ல தான் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் நாளைக்கு ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கம்பெனிஸ்க்கு நீங்கள் வந்து இன்டர்வியூக்கு ஷேர் பண்ணுறதாகட்டும், இல்லை ரெஸ்யூமில் ஆட் பண்ணுறதாகட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுள் கொலாப்ல இருக்கக்கூடிய உங்களுடைய அக்கௌண்ட்டை நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எத்தனை ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த டேட்டா அனலிட்டிக்ஸ் கோர்ஸில் 2 ப்ராஜெக்ட் பண்ணுவோம். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பைத்தான் ப்ராஜெக்ட், நீங்கள் எப்படி பைத்தான் யூஸ் பண்ணி அனலிட்டிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவர் பிஐ டூல் யூஸ் பண்ணி எப்படி வந்து ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 monthsக்குள்ள நம்ம கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வீக்கெண்டில் மட்டும்தான் கிளாஸஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு 2 to 2.5 hours வந்து டைம் பீரியட் இருக்கும். வீக் எண்ட்ஸில் சாட்டர்டே அண்ட் சண்டே. வீக் டேஸில் நீங்கள் அசஸ்மெண்ட்ஸ் அண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரப்ப உங்களுக்கு ஆல்ரெடி பார்த்த டேட்டா அனாலிட்டிக்ஸ்க்கான சிலபஸ் தான் வந்து 2 monthsக்கு வந்து அதே தான் கவர் பண்ணுவோம். பட் 3rd month மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் மிஷின் லேர்னிங் வந்து கற்றுக்குவீங்க. ஸோ மிஷின் லேர்னிங் அப்படின்னு சொல்லிட்டு வரப்ப உங்களுக்கு அடிஷ்னலாக பைத்தானில் ஃப்ளாஸ்க் அப்படிங்கிற ஃப்ரேம் ஒர்க் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அது வந்து இந்த கோர்ஸ் ஸ்ட்ரக்சரில் ஆட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக உங்களுக்கு லைப்ரரி ஸ்கைகிட் லேர்ன் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ மிஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸில் நிறைய விதமான அல்காரிதம்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து 3 அல்காரிதம் வந்து மெயினாக எடுத்து அதில் உங்களுக்கு நிறைய சப்டிவிஷன்ஸ் வந்து வரும். ஸோ நம்ம ரெக்ரெஷன், கிளாசிஃபிகேஷன் அண்ட் கிளஸ்டரிங், ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரெக்ரெஷனுக்குள்ளே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சப்டிவிஷன் அல்காரிதம்ஸ் இருக்கும். கிளாசிஃபிகேஷன் அண்ட் கிளஸ்டரிங்குள்ளேயும் நிறைய அல்காரிதம்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3rd monthல கவர் பண்ணுவோம். ஸோ நீங்கள் டேட்டா அனாலிட்டிக்ஸ் கோர்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்களுக்கு 2 monthsல கம்ப்ளீட் ஆகும். இதே நீங்கள் டேட்டா சயின்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 3 months வந்து கோர்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் 2 monthsல நீங்கள் டேட்டா அனாலிட்டிக்ஸ் கற்றுக்குவீங்க. 3rd month நீங்கள் மிஷின் லேர்னிங் கற்றுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் மிஷின் லேர்னிங் பண்ணுறப்ப டோட்டலாக உங்களுக்கு 5 ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் டேட்டா அனாலிட்டிக்ஸில் 2 ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. அதுக்கு அடுத்து நீங்கள் மிஷின் லேர்னிங் அப்படின்னு வரப்ப ரெக்ரெஷன் கான்செப்ட் யூஸ் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவீங்க, கிளாசிஃபிகேஷனுக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவீங்க, கிளஸ்டரிங்க்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவீங்க. ஸோ இது எல்லாமே எண்ட் டு எண்ட் ப்ராஜெக்ட்ஸாக தான் இருக்கும். நீங்கள் ஒரு வெப்சைட் மாதிரி பில்ட் பண்ணுவீங்க. அதாவது HTML, CSS அண்ட் செமாட்டிக் வியூ இதெல்லாமே ஃப்ரண்ட் எண்ட்க்கு நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. பேக் எண்ட்க்கு பைத்தானோட ஃப்ளாஸ்க் ஃப்ரேம் ஒர்க் வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு ப்ராசஸிங் பண்ணக்கூடிய விஷயம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் லேர்னிங் மாடலில் எஸ்பெஷலி ஸ்கைகிட் லேர்ன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அல்காரிதம்ஸ்க்கெல்லாம். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 5 ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் டேட்டா சயின்ஸ்க்கு பண்ணுவீங்க. அதே மாதிரி நீங்கள் 2 months கோர்ஸ் நீங்கள் டேட்டா அனாலிட்டிக்ஸ் எடுக்க போறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் 2 ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணுவீங்க. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்கில் செட் வந்து அமைய போகுது. ஓகே, ஸோ இப்போ எப்படி ஃப்ரீ டெமோ கிளாஸ் வந்து புக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கான கூகுள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ஃபார்ம் நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணி ஃபைனலாக இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா அனாலிட்டிக்ஸ், டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது கரெக்டாக வந்து நீங்கள் சூஸ் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். உங்களுக்கான கோர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ டெமோ செஷன் அக்டோபர்
4th அன்னைக்கு உங்களுக்கு 7 PM to 8 PM வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்றோம். ஸோ நீங்க இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து நாங்க வாட்ஸ்அப்ல லிங்க் வந்து ஷேர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நீங்க வந்து உங்களோட கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டுட்டு நீங்க இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க பே பண்ணிட்டு கோர்ஸ் வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ கோர்ஸ்க்கான ஃபீஸ் என்ன அப்படிங்கறத வந்து நம்ம இப்ப பார்க்கலாம். ஸோ டேட்டா அனாலிட்டிக்ஸ் கோர்ஸ்க்கான ஃபீஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 3000 ரூபீஸ். ஸோ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 50% ஆஃப் வந்து இந்த கோர்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கோர்ஸ் பொறுத்தளவு பாத்தீங்கன்னா டோட்டலா உங்களுக்கு வந்து 40 ஹார்ஸ் வந்து டியூரேஷன் வந்து உங்களுக்கு இருக்கு. அதே மாதிரி நீங்க ஒரு ஜூனியர் டேட்டா அனாலிஸ்ட் இல்ல பிசினஸ் அனாலிஸ்ட் ரோலுக்கு நீங்க ட்ரை பண்ண போறீங்க அப்படின்னா கண்டிப்பா இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். ஸோ இந்த கோர்ஸ் பொறுத்தளவு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டா வந்து என்னென்ன ரெக்வயர்டான ஸ்கில்ஸோ அது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 2 மந்த்ஸ்க்குள்ள நீங்க கத்துக்கிற மாதிரி நாங்க கவர் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாம வீக்கெண்ட்ஸ் அப்படிங்கறனால உங்க எல்லாருக்குமே கண்டிப்பா வந்து கம்ஃபர்ட்டா இருக்கும் நீங்க அட்டெண்ட் பண்றதுக்கு. உங்களுக்கு அது மட்டும் இல்லாம அடிஷனலா டவுட் கிளியரிங் செஷன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து நீங்க வாட்ஸ்அப் நம்பர் ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆயிட்டு இருக்கு. ஸோ நீங்க காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான queries எல்லாத்தையும் நீங்க கேட்டுட்டு அதுக்கப்புறமேல் கூட நீங்க ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம செகண்டா பார்த்துட்டு இருக்கிறது டேட்டா சயின்ஸ்க்கான கோர்ஸ் ஃபீஸ் தான். ஸோ 6000 ரூபீஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ 40% ஆஃப் இந்த கோர்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்கோம். இந்த கோர்ஸோட டியூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக வந்து 60 ஹார்ஸ். ஸோ இந்த கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்க மிஷின் லேர்னிங் ஃபீல்டில் நீங்க ஜூனியர் லெவலுக்கு போனாலும் போகலாம். இல்லை நீங்க வந்து டேட்டா அனாலிஸ்ட்க்கும் அப்ளை பண்ணலாம், டேட்டா சயின்டிஸ்ட்க்கும் நீங்க அப்ளை பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த கோர்ஸோட கரிக்குலம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே வந்து விசிபிளா இருக்கும். நீங்க என்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ அதை போயிட்டு நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நீங்க இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டெமோ அப்ளை பண்ணுங்க. அதுக்கடுத்து நீங்க டெமோ அட்டென்ட் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க.